Hi friends, welcome to White Mode YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து Forex ட்ரேடிங் பற்றின ஒரு வீடியோ. அதாவது நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க Forex வந்து பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி. அது வந்து உங்களுடையது, உங்களுடைய சாய்ஸ். நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், பண்ணுறலைன்னா விட்டுருங்க. பண்ணுறவங்களுக்கு வந்து அதாவது பிக்னஸுக்கு வந்து சில விஷயம் கேட்டிருந்தீங்க. ஸோ டிப்ஸ்னால் என்ன, நம்ம வந்து எப்படி போகும்போது வந்து நமக்கு லாஸ் வரும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து பிட்காயின் யூஎஸ்டி அந்த பேரில் இருக்கிறேன். டைம் ஃப்ரேம் வந்து 1 ஹவரில் வச்சுக்கிறேன். ஸோ அதனுடைய ஆர்டர் வந்து இப்போ ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகே, என்னுடைய லோட் சைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 0.01. அதாவது லோட் சைஸ் நான் இப்போ மவுஸ் வச்சுக்கிறேன் பாருங்கள், அதுதான் வந்து லோட் சைஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் என்ன, கரன்சி, ப்ரைஸ் வந்து நான் வாங்கும்போது இருந்த ப்ரைஸ் என்ன, டேக் ப்ராஃபிட் வந்து இந்த இடத்துல வச்சுக்கிறேன். அதாவது 10,100 வரைக்கும் வரக்குள்ள வந்து எனக்கு டேக் ப்ராஃபிட் ஆகி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னுடைய ட்ரேட் க்ளோஸ் ஆகிடும். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் வந்து 98.14. ஓகேங்களா. ஸோ இப்போ ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒரு ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இது வந்து குயிக்காக வந்து நீங்கள் பை செல் பண்ணக்கூடியது. இப்போ செல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 98.14 இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் வந்து போயிட்டுருக்கிற ஒரு என்ன சொல்கிறது, போயிட்டுருக்கிற ஆர்டர். ஓகேங்களா. ஸோ நீங்கள் செல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரெட் வந்து எதுவுமே வந்து கிடையாது. ஸோ இவங்களுடையது அப்படி நீங்கள் டிஃப்ரெண்ட் ப்ரோக்கர் வந்து சூஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வித்தியாசப்படும். ஓகேங்களா. செல் பண்ணும்போது வந்து ஸ்ப்ரெட் வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 98.24 இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 14 இருக்குது. 24ன்னு சொல்லும்போது வந்து 10 பிப்ஸ். ஓகேங்களா, 10 பிப்ஸ். அதாவது 10 பிப்ஸ்ன்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், பிப்ஸ் தானே கேட்டிருந்தீங்க. ஸோ பிப்ஸுக்கு வந்து விலங்க சொல்லிடுறேன். நீங்கள் உங்களுக்கு 1 பிப்புக்கு வந்து $1 வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் லோட் சைஸ் வந்து போட வேண்டியது வந்து நியூ ஆர்டர் கொடுத்துக்கோங்க. ஓகே, 0.1. ஓகே, இப்படி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு இங்கே காமிக்குது பாருங்கள். செல் பண்ண போகிறீங்கன்னா 98.0920 இருக்கிற அதே அமௌண்ட்டுக்கு வந்து செல் ஆயிரும். பை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் 98.19. ஓகே, 19ல் வந்து வருது. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 பிப்ஸ், அப்ராக்சிமேட்டாக வந்து 10 பிப்ஸ். இதில் வந்து நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் பை பண்ணணும், பிரச்சனை கிடையாது. ஓகே, நான் வந்து பை பண்ணிவிட்டு நான் டைம் ஃப்ரேமை வந்து சின்னதாக இருப்பேன். ஓகே, நமக்கு ஜூம் வேணும், ஜூம் போய்க்கிறோம். ஓகே, இப்போ வந்து நான் பை பண்ணிட்டேன். ஸோ நமக்கு டிஃப்ரெண்ட் பண்ணி சொன்னால் -78. அதாவது போட்ட உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் $1 மைனஸில் இருந்து தான் வரும். கமிஷன் சொல்கிறது வந்து இங்கே 8 இருக்குது பாருங்கள். பிகாஸ் வந்து நம்ம அமௌண்ட் வந்து ஜாஸ்தி ஆகும்போது வந்து கமிஷன் ஒன்று எடுக்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த டார்கெட்டுக்கு மேலே போகும்போது வந்து நமக்கு ப்ராஃபிட். ஸோ நம்ம இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுறோன்னு சொன்னாலும் நம்ம $1 வந்து லாஸ் பண்ணுவோம் நம்ம க்ளோஸ் பண்ணும்போது. பிகாஸ் வந்து பேங்க்கில் போயிட்டு நீங்கள் ஒரு 100 அமெரிக்கன் டாலர் வந்து வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஐஎன்ஆருக்கு வந்து 75 பீஸ் அப்படி வரும். ஸோ நீங்கள் கொண்டு போயிட்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து அவங்களுக்கு நாங்கள் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாலாம் தர மாட்டான். அந்த காசுக்குரியதை வாங்கிட்டு அவன் ஒரு பேங்க்கில் வந்து ஒரு கமிஷன் வச்சுருப்பான். ஒரு டாலருக்கு வந்து குறைஞ்சது ஒரு 5 ரூபா, கண்டிப்பாக வந்து 5 ரூபா எடுப்பான். ஸோ நீங்கள் வாங்கிட்டு போயிட்டீங்க அந்த $100. அடுத்த நாளே வந்து பார்க்குறீங்க, ஓகே நம்மளுடைய 75 இருந்தது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 90 ருபீஸுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே வந்து நம்மளுடைய கரன்சி வந்து வீக் ஆகிட்டு போகுதுன்னு தான் அர்த்தம். ஓகே, இருந்தும் நமக்கு வந்து ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேங்க்கு போகிறீங்க. பேங்க்கு போயிட்டு கொடுக்குறீங்க அந்த அமெரிக்கன் டாலர். அவங்களுக்கு 90 ருபீஸ் தரணும். அவன் எவ்வளோ தருவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85 தான் தருவான். ஸோ 85 ஏன் தருவான் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து $5 ருபீஸ் வந்து அதுலேயும் வந்து கமிஷன் எடுத்துக்குவோம். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ரியலாக பண்ணும்போது வந்து இப்படி தான் பண்ணணும். அதே விஷயம் வந்து தான் ஃபோரெக்ஸ்னு சொல்லும்போது நம்ம வந்து ஈஸியாக நம்ம வீட்டில் இருந்துட்டு நம்ம ஆன்லைன் மூலம் செய்கிறோம். ஓகே,
இதில் வந்து புரோக்கர்ஸ் வந்து ஃபேக்காக இருப்பாங்க. புரோக்கர்ஸ் வந்து ஃபேக். ஓகே, இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட், நம்ம அதுக்குள்ளே போக முடியாது. நீங்கள் செலக்ட் பண்ணுற புரோக்கர் வந்து நல்ல புரோக்கராக இருந்துட்டார் அப்படின்னு சொன்னால் டைரெக்டாக வந்து நீங்கள் போடுற ஆர்டர்லாம் வந்து டைரெக்டாகவே வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. பட் புரோக்கரே வந்து ஃபேக்குன்னு சொன்னால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உங்களுடைய பணம் வந்து உங்கள் கையில் இருக்காது. ஓகே, ஸோ இப்போ டிப்ஸ் வந்து பார்த்துட்டீங்க. இப்போ ட்ரேடிங் வந்து நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா? ஸோ நீங்கள் பேங்குக்கு போன கதையை வந்து மறுபடியும் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து பேங்குக்கு போயிட்டு நீங்கள் வாங்கி வைக்கிற காசு வந்து பெருமதி குறைஞ்சாலும் இல்லைனாலும் அந்த காசு வந்து உங்கள் கையில் இருக்கும். அடுத்த டே வந்து உங்களுக்கு 55க்கு வந்தாலும் நீங்கள் 75க்கு வாங்கும்போது வந்து உங்களுக்கு 20 ருபீஸ் வந்து லாஸ். ஓகேவா? பட் அந்த காசு வந்து மறுபடியும் கூடும். இப்போது நீங்கள் இங்கே ட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து $100 அமௌண்ட் வந்து 7500 வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து வாங்கிட்டீங்க, சரியாக வாங்கிட்டீங்க. அது வந்து $1 வந்து கீழே குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய எல்லா அமௌண்ட்டுமே வந்து க்ளீனாக வந்து க்ளோஸ் ஆயிரும். அது அப்படியே வந்து லோஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, க்ளீனாக வந்து லோஸ் பண்ணிடுவீங்க. அங்கே இதுக்கும் இங்கே இதுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து இது. ஓகே, இப்போ பிட்காயினே வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால், பிட்காயின் நம்ம இதில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நான் பண்ணுறேன் அப்படின்னா என்கிட்ட வந்து இப்போ ஒரு 5000 இருக்குது. ஓகே, 5000 இருக்குது, எக்ஸாம்பிள் தான். 5000 சொல்லும்போது நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு பிப்புக்கு வந்து, அதாவது $1 வந்து $1 வர மாதிரி வந்து நான் செட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 9000 இருக்குது. ஓகே, 9800 இருக்குதுன்னு வச்சுக்குவோம். நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் பை பண்ணிக்கிறேன். ஸோ 800 இருக்கிறது வந்து 700 வரும்போது என்ன நடக்கும்? -100 ஆயிரும். நல்லா கேட்டுங்க, -100. அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஜாஸ்தியாக குறைஞ்சி வரும்போது வந்து இன்றைக்கி 5000 இருக்குது இல்லையா, என்கிட்ட $5000 இருக்குது. ஸோ நான் வந்து சேஃப் எப்படி பார்த்தாலும். பட் பிட்காயினை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 வீக் நம்ம மந்தே வச்சுக்குவோம். பிட்காயினை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3000க்கு வந்துருக்குது. இப்போது 9000லேருந்து நான் வாங்கி 3000க்கு இதே இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் மைனஸ் ஆகி வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் 5000 வந்து க்ளீனாக வந்து க்ளோஸ் ஆயிரும். இதுதான் வந்து இங்கே ரியலாக நடக்கிறது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால், ஏன் எல்லாருமே வந்து எல்லாரோட வீடியோலையும் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பேலன்ஸ் அமௌண்ட் வந்து ஜாஸ்தி வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்கிறதுக்குரிய காரணம் இதுதான். பட் நீங்கள் பேலன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோட் சைஸை வந்து நீங்கள் ஜாஸ்தி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம். இப்போ பாருங்கள், இது 0.01, இது 0.10. இதனுடைய மைனஸ் பாருங்கள், நமக்கு இன்னும் வந்து மைனஸில் நடந்துட்டு இருக்குது. ப்ராஃபிட் வந்தாலும் அது மாதிரி ஜாஸ்தியாக கிடைக்கும். பட் ரிஸ்க் எடுக்கிறது வந்து நம்மளோட எல்லா காசையும் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி போயிடும். ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ இதான் வந்து மணி மேனேஜ்மெண்ட். அண்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து டிப்ஸ் வந்து என்னென்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ எல்லா விஷயமும் சொல்லியிருக்கிறேன். எனக்கு வந்து தெரிஞ்ச விஷயத்தை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எனக்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால் வந்து அந்த வீடியோ வந்து க்ரியேட் பண்ணேன். ஸோ இதில் வரக்கூடிய கமாண்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு சரி தேவை அப்படின்னு சொன்னால் நான் வந்து வீடியோ பண்ணிடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.